அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ரிமோட் சப்போர்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். பொதுவா இந்த ரிமோட் சப்போர்ட் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு யூசர் வெளியில இருக்காரு, நாம ஆபீஸ்ல இருக்கோம் அப்படின்ற சூழ்நிலையில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, ஸோ நம்ம சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை யூசரால ஃபாலோ பண்ண முடியாம போகலாம். ஸோ அப்படி ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா அந்த இஷ்யூவை சால்வ் பண்ண முடியாது. அதனால எஸ்கலேஷன்ஸ் நிறைய வரும். ஸோ ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஐடி சப்போர்ட்டுக்கு தான். இந்த ஒரு காரணத்தை தவிர்க்கிறதுக்காக தான் ரிமோட் சப்போர்ட் ஒர்க் ஆகுது. இந்த ரிமோட் சப்போர்ட்னா பேசிக்கா என்னன்னா, யூசரோட சிஸ்டம் எங்க இருந்தாலும் சரி, வெறும் இன்டர்நெட் மூலயமா நம்ம அவங்களோட சிஸ்டத்தை ஆக்சஸ் பண்ணி நம்ம அந்த சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்றது. ஸோ பேசிக்கா இந்த இமேஜ்ல தான் கொடுத்துருக்கேன். இது யூசரோட சிஸ்டம் அஷ்யூம் பண்ணீங்க, இது நம்மளோட சிஸ்டம் அஷ்யூம் பண்ணீங்க. இன்டர்நெட் மூலயமா இங்க இருக்கிற சிஸ்டத்தை இங்க இருந்து நம்ம இங்க ஆக்சஸ் பண்றதுக்கு பேரு தான் ரிமோட் சப்போர்ட். ஸோ இந்த வீடியோல நம்ம மொத்தமா படிக்க போறது ரிமோட் சப்போர்ட்னா என்ன, ரிமோட் சப்போர்ட் ஐடி சப்போர்ட்டுக்கு ஏன் ரொம்ப எசென்ஷியல், ரிமோட் சப்போர்ட்டோட காமனான யூஸ் கேஸ் என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம A to Z பார்க்க போறோம் வித் பிராக்டிகலோட. சோ ரிமோட் டெஸ்க்டாப் புரோட்டோகால் ஒரு பில்ட்-இன் டூல். இந்த பில்ட்-இன் டூல் மூலமா விண்டோஸ்ல நம்மளால ரிமோட் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நெட்வொர்க்ல ஏதாவது கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னா, சோ அதுக்கு முன்னாடி நம்ம ரிமோட் டெஸ்க்டாப்பை நம்ம கான்ஃபிகர் பண்ணி இருக்கணும். சோ கார்பரேட் என்விரான்மெண்ட்ஸ்ல, அதாவது ஒரு ஆஃபீஸ்க்குள்ள இருக்கு அப்படின்னா மேக்சிமம் இந்த RDP நிறையவே யூஸ் பண்ணுவாங்க. ஒரு நெட்வொர்க்குள்ள இருக்கு அப்படின்னா அந்த நெட்வொர்க்குள்ள ரொம்ப ஈஸியா அந்த ஐபி அட்ரஸோ இல்ல ஹோஸ்ட் நேமே போட்டுட்டு ரொம்ப வேகமா கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் இந்த RDP. இது மைக்ரோசாஃப்டோட டிஃபால்ட் டூல். ஸோ ரிமோட் டெஸ்க்டாப் புரோட்டோகால்ல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ ரிமோட் ஆக்சஸ் பண்றதுக்கு ஓஎஸோடவே சேர்ந்து வர ஒரு அழகான டூல் தான் இந்த RDP. ஸோ போர்ட் கான்ஃபிகரேஷனா 3389 அப்படின்ற இந்த போர்ட் இருந்தா மட்டும்தான் நம்ம அதை கான்ஃபிகர் பண்ணியிருந்தாதான் நம்மளால எங்கேயோ இருக்கிற சிஸ்டத்தை நம்ம உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருந்து எடுத்துக்க முடியும். இன்டர்னல் நெட்வொர்க்குள்ள, அதாவது ஒரு நெட்வொர்க் ஆஃபீஸ்க்குள்ள நம்ம ஒரு லோக்கலா நெட்வொர்க்லயே கனெக்ட் ஆயிருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல VPN தேவைப்படாது. இதுவே யூசர்ஸ் வெளியில இருக்காங்க அப்படின்னா VPN நம்ம ஆஃபீஸ் நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ணிட்டு, ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த RDP புரோட்டோகாலை யூஸ் பண்ணோம்னா தாராளமா நம்மளால ஒரு சிஸ்டத்தை ரிமோட் எடுத்துக்க முடியும். ஸோ ரிமோட் டெஸ்க்டாப்ல ஒரு சில ஐடியல் லிமிடேஷன்ஸ் இருக்கு. அந்த லிமிடேஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு யூசர் வெளியில இருக்காங்க அப்படின்னா அந்த யூசரால VPN இல்லாம அவங்களால ஆக்சஸ் எடுத்துக்கவே முடியாது. ஸோ ஒரு யூசருக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரிவிலேஜ் இல்ல அப்படின்னா அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரிவிலேஜ் இல்லாம ரிமோட் டெஸ்க்டாப்பை ஆக்சஸ் எடுத்துக்கவே முடியாது. ஸோ ஃபயர்வால் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துச்சு அப்படின்னா ஸோ அந்த இடத்துலயுமே இந்த RDP பிரச்சனையா முடியறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ பேசிக்கா இந்த RDPன்றது ஒரு சிஸ்டத்துக்குள்ள இருக்கிற ஒரு டிஃபால்ட் டூல். இந்த டிஃபால்ட் டூல் மூலமா நம்ம இன்னொரு சிஸ்டத்தை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி ஆக்சஸ் பண்றது மூலமா நம்மளால கண்ட்ரோலும் பண்ண முடியும். வெளியில இருந்தாங்க அப்படின்னா VPN தேவை, VPN இல்லைன்னா நம்மளால வெளியில இருந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம ஏதாவது ஃபயர்வால் இருந்தா பிரச்சனை இருக்கு. சோ இதுதான் பேசிக்கா RDP அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா RDP விண்டோஸ் மட்டுமே கொடுக்கறது கிடையாது, இன்னும் நிறைய இடத்துல இருந்து கொடுக்குறாங்க. பாப்புலரான ரிமோட் சப்போர்ட் டூல்ஸ் தான் இந்த AnyDesk, TeamViewer, Zoga Assist இது எல்லாம். சோ இதுல இந்த மூணுமே பாத்தீங்கன்னா ஃப்ரீயா நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணிக்க முடியும். சோ உங்களுக்கு வேணும்னாலும் எடுத்துக்கலாம். சோ இப்போ பாத்தீங்கன்னா நான் கம்பேரிசன் கொடுத்துருக்கேன். சோ ஒரு TeamViewer விண்டோஸ்ல, மேக்ல, லினக்ஸ்ல எடுத்துக்க முடியும். சோ Zoga Assist இதே மாதிரி தான் ஒரு வெப் பேஸ்ல நம்ம கிட்ட பிரவுசர் இருந்தா போதும் நம்மளால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் both the 3 OSல. சோ லைசன்ஸ் பாத்தீங்கன்னா எதுக்குமே நமக்கு லைசன்ஸ் தேவையில்லை, பர்சனலா யூஸ் பண்ற வரைக்கும். இன்கேஸ் நீங்க பிசினஸ் போறீங்க அப்படின்னா கண்டிப்பா மூணுத்துக்குமே லைசன்ஸ் வேணும். சோ இதோட ஸ்பீட்னு பாத்தீங்கன்னா, ஸோ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல Zoga Assist கொஞ்சம் பெட்டர் ஸ்பீடா இருக்கு கம்பேரிட்டிவ்லி TeamViewer அண்ட் AnyDesk. ஸோ ஸ்லைட்லி ஹெவியரா இருக்கக்கூடிய TeamViewer செகண்ட் பிளேஸ் கொடுக்குறேன் அண்ட் AnyDesk தேர்ட் பிளேஸ் கொடுக்குறேன். ஸோ செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் 256 பிட் என்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க AnyDesk அண்ட் TeamViewer. ஸோ இந்த என்கிரிப்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுடைய டேட்டாவை டைரக்டா டேட்டாவை அனுப்பாது. ஸோ அதை என்கிரிப்ட் பண்ணி அனுப்புறதுனால நடுவில் ஏதாவது ஹேக்கர்ஸ் வந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ Zoga Assist பொறுத்த வரைக்கும் SSL என்கிரிப்ஷன். ஸோ நீங்க வெப்சைட்டை பத்தி படிச்சு அப்படின்னா SSL சர்டிபிகேட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த SSL சர்டிபிகேட்னா ஒவ்வொரு யூசர்லயும் செக்யூர்டா போறதுக்காக இந்த SSL என்கிரிப்ஷன் பண்ணுவாங்க. சோ அதே என்கிரிப்ஷன் தான் இந்த Zoga Assistலயும் இருக்கு. சோ பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல Zoga Assist இஸ் த பெட்டர் ஒன். சோ மத்ததெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு. சோ இப்போ பாத்தீங்கன்னா ரிமோட் ட்ரபிள் ஷூட்டிங் நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம், எதுக்காக பேசிக்கா நம்ம ரிமோட்டை எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டா, ஒரு ப்ராப்ளம் வருது, அந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்றதுக்காக இந்த ரிமோட்டை நம்ம எடுக்கிறோம். சோ அந்த ரிமோட் எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஆபீஸ்ல இருக்கிறப்போ அந்த ரிமோட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 4 ஸ்டெப் பண்ணி தான் ஆகணும். முதல்ல ஏதாவது ஒரு யூசர் கேட்கறாங்க அப்படின்னா அந்த யூசரோட ஐடென்டிட்டியை நம்ம வேலிடேட் பண்ணணும். ஏன்னா
ஒரு ஆஃபீஸ்ல இல்லாதவங்க கூட அந்த மாதிரியான ஒரு ஃபேக் நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணி நம்ம கிட்ட ரிமோட் எடுக்கிறது மூலயமா ஸோ நம்மளுடைய மொத்த நெட்வொர்க்கும் காலி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால யூசரோட ஐடென்டிட்டியை வேலிடேட் பண்றது ரொம்பவே முக்கியமானது. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா யூசர் கிட்ட நீங்க சொல்லணும் என்ன இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லி அவங்க வந்து அந்த இஷ்யூவை எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அந்த எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அப்புறம் உங்களுக்கு புரிஞ்சா மட்டும்தான் உங்களால வந்து ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன் கொடுக்க முடியும். உங்களுக்கே கொஸ்டின் புரியலன்னா சொல்யூஷன் எப்படி கொடுக்க முடியும்? இந்த ரிமோட்ல நிறைய பில்ட்-இன் டயக்னோஸ்டிக் டூல்ஸ் இருக்கு. ஸோ ஒரு ஜோகோ அசிஸ்ட் ஆகட்டும், எனிடெஸ்க் ஆகட்டும், இல்ல வந்து டீம் வியூவர் ஆகட்டும், இல்ல டிஃபால்ட் ஆர்டிபி ஆகட்டும், ஸோ இதுல எது எடுத்துக்கிட்டாலுமே அதுல நிறைய டூல்ஸ் இருக்கு. அந்த டூல்ஸை யூஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிகேஷன் நீங்க கிளியரா யூசர் கிட்ட சொல்லணும். சோ யூசர் ஒரு பிரச்சனை சொன்னாங்க அப்படின்னா சோ அந்த பிரச்சனை வந்து நீங்களே சால்வ் பண்றீங்களா இல்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணணுமா அப்படின்றத கிளியர் கட்டா கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ நீங்க எடுக்கிற மாதிரி இருந்தா அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அதை ப்ராப்பரா எடுத்துட்டு ஸோ அந்த இஷ்யூ சால்வ் ஆனதுக்கு அப்புறம் ஸோ இதுதான் ப்ராப்ளம், இதுதான் இஷ்யூ, ஸோ நான் ரிசால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேங்க்யூ அப்படின்ற ஒரு விஷயத்தோட சொல்லி நீங்க கம்யூனிகேஷனை க்ளோஸ் பண்ணீங்கன்னா இட்ஸ் பெட்டர் வே டு அப்ரோச் த நியூ யூசர் ஆர் நியூ கிளைண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா ஸோ அவங்க கிட்ட அப்ரோச் பண்றது பெட்டரா இருக்கும். ஸோ இவ்வளவு நேரம் ரிமோட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், எதுக்காக யூஸ் பண்றோம்னு பார்த்தோம், ரிமோட்ல இருக்கிற பாப்புலரான டூல்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா என்னோட சிஸ்டம் வந்து இன்னொன்னு பக்கத்துல இருக்கு. ஆக்சுவலா இப்ப நான் அதை ரிமோட் எடுக்க போறேன். ஆக்சுவலா இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டைப்ல வந்து நான் ரிமோட்ல எடுத்து காமிக்கிறேன். ஒன்னு ஸோ நான் எடுத்து போகிறது வந்து பாத்தீங்கன்னா எனிடெஸ்க். ஸோ இந்த எனிடெஸ்க்ல ரொம்ப ஈஸியாவே வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ அவங்களுடைய ரிமோட் அட்ரஸை ஸோ ஆப்போசிட்ல இருக்கிற ரிமோட் அட்ரஸ் போட்டீங்கன்னா அந்த இடத்துல அக்செப்ட் பண்ணாங்கன்னா போதும், தாராளமா வந்து உங்களுக்கு அந்த இமேஜ் கனெக்ட் ஆகி அந்த சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா உங்களால கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். இப்போ என்கிட்ட இன்னொரு சிஸ்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கேட்டுடுச்சு. ஸோ நான் அதை அலோவ் பண்ணி அக்செப்ட் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து சிஸ்டம் வந்து எனேபிள் ஆகிறத உங்களால பார்க்க முடியும். ஸோ என்னோட இன்னொரு சிஸ்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கம்யூனிகேட் ஆக ஆரம்பிச்சுது. பட் ஒய் கிரீன் கலர்ல இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ கிளியரா வந்துடுச்சு. ஸோ என்ன இஷ்யூ ஆயிருந்தது அப்படின்னா கம்யூனிகேட்டர்ல ஏதோ பிரச்சனை. ஸோ நான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல நான் கம்யூனிகேட் பண்ணவனே வந்துடுச்சு. இப்போ நான் வந்து சிஸ்டத்தை ஆக்சஸ் பண்றப்போ அந்த ரிமோட் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியறது உங்களால பார்க்க முடியுது. பட் இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு முறையும் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி ஒவ்வொரு முறையும் பண்றப்போ ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஸோ இதை சால்வ் பண்றதுக்காக அன்அட்டெண்டட் ஆக்சஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அதுக்கு வந்து இந்த இடத்துல நம்ம செட்டிங்ஸ்ல போயிட்டு செட் பாஸ்வேர்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆக்சஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ என்னோட சிஸ்டத்துல நான் இன்னொரு சிஸ்டத்துல செட்டிங்ஸை பாஸ்வேர்டா வச்சோம்னா அன்அட்டெண்டட் ஆக்சஸ் வந்துடும். ஸோ இப்போ இந்த சிஸ்டத்தை வந்து நான் எனிடெஸ்க் மூலமா எடுத்து காமிச்சேன். இப்போ ஒரு அப்ளிகேஷன், இந்த அப்ளிகேஷன் மூலமா எடுக்கிறதுக்கு எந்த ஒரு கஷ்டமே இல்லை. அந்த நம்பரை போட்டீங்க, என்டர் பண்ணீங்க, வந்துருச்சு. பட் ஜோகோ அசிஸ்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஜோகோ அசிஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இப்போ அந்த சிஸ்டத்தை நான் எடுக்க போறேன். ஸோ assist.zogo.in அப்படின்ற இந்த வெப்பேஜுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா அதுல வந்து உங்க கூகுள் மூலமா நீங்க தாராளமா லாகின் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் பண்ணிட்டு இந்த இடத்துல ஸ்டார்ட் நவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஸ்டார்ட் நவ் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஐடி வரும். அந்த ஐடியை நீங்க எந்த ரிமோட்ல இருக்கீங்களோ ஸோ எந்த சிஸ்டத்தை எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சிஸ்டத்தை வந்து இந்த யூஆர்எல்ல ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நான் எப்படி பண்றேன் அப்படின்றத பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா நான் ஆப்போசிட்ல இருக்கிற சிஸ்டத்துல வந்து இந்த யூஆர்எல்ல காப்பி பண்ணி நான் வந்து ஸோ அந்த ரிமோட் சிஸ்டம்ல ஜாயின் பண்றதுக்காக வந்து பண்ணிட்டேன். ஸோ நேம் கேக்குது, நேமை வந்து டெமோ அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு ஸோ நான் நெக்ஸ்ட் அக்ரி அண்ட் டவுன்லோட் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சிஸ்டம் தெரிய ஸ்டார்ட் ஆயிடும். நான் ரிமோட் எடுக்க வேண்டிய சிஸ்டத்துல வந்து ஜோகோ அசிஸ்டோட லிங்கை கிளிக் பண்ணி அதுல சின்னதாக ஒரு ஆர்டிவி ஃபைல் வரும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டாலும் பண்ணிட்டேன். ஸோ பண்ண உடனே இப்போ வந்து எனக்கு சிஸ்டம் கொஞ்ச நேரத்துல தெரிய ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளால வந்து அந்த சிஸ்டத்தை இன்னும் எஃபிஷியன்ட்டா ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுல வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. இங்க எலிவேட் டு அட்மின் மோட் இருக்கு இல்லையா? ஸோ ஒருவேளை நீங்க ஒரு லோக்கல் யூசரோட அக்கௌண்ட்ல தான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல எலிவேட் டு அட்மின் மோட்னு கொடுத்து அந்த அட்மினோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல இருந்தே உங்களால எஃபெக்டிவா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அண்ட் தென் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ட்ரிக் வந்து பாத்தீங்கன்னா கார்பரேட் ஆர்கனைசேஷன்ல நிறையவே வந்து யூஸ் ஆகிக்கும். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிஸ்டத்துல வந்து நான் வேற ஒரு டேபுக்கு போறேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆக்சஸ் ஆகிறது உங்களால பார்க்க முடியுது. ஸோ எனிடெஸ்க் ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அது உங்களுக்கு தெரியுது. அண்ட் தென் என்னோட சிஸ்டம் கம்ப்ளீட்டா ஆக்சஸ் ஆகுறது உங்களுக்கு நல்லாவே தெரியுது பாருங்க. ஸோ இப்போ வந்து
நம்ம ஒரு கிளவுட் பேஸ்ட்ல ஒரு ரிமோட் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அண்ட் தென் ஒரு சாஃப்ட்வேர் மூலயமா எப்படி எடுக்கிறது அப்படின்றத பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ டிஃபால்ட்டா வந்து ஆர்டிபி அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த டிஃபால்ட்டா ஆர்டிபி எங்க இருக்குன்னா, ஸோ ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன். இந்த ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷனை நாம வந்து இப்போ கனெக்ட் பண்ண போறோம். ஸோ அதே விஷயம் தான், அந்த கம்ப்யூட்டரோட ஐபி அப்படி இல்லைன்னா ஹோஸ்ட் நேம். ஸோ ஐபி எடுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ஐபி கான்ஃபிக்னு போட்டீங்கன்னா இந்த இடத்துல IPv4 அட்ரஸ் வரும். ஹோஸ்ட் நேம்னு போனா அந்த சிஸ்டத்தோட நேம் வந்து பாத்தீங்கன்னா, சிஸ்டத்துக்கு நம்ம ஒரு நேம் கொடுத்துருப்போம். ஸோ அந்த நேம் வந்துருச்சு. ஸோ இது ரெண்டுத்துல நம்ம எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஒரு ஆர்டிபி எடுக்கிறப்போ. ஸோ இந்த இடத்துல நான் வந்து அந்த பர்டிகுலர் சிஸ்டத்தோட ஐபி எடுத்துக்கிறேன். ஸோ ஐபி எடுத்த உடனே யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்ட உடனே நான் வந்து ஓகே கொடுத்தேன்னா, ஸோ இப்படி வந்து ஓகே ஆச்சு. ஸோ நான் வந்து ரிமோட்டை எடுத்துட்டேன். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சிஸ்டத்தோட வேல்யூவே பாத்தீங்கன்னா மாறுது. அதாவது ஸோ நீங்க அந்த சிஸ்டத்துல வந்து அந்த சிஸ்டம் ஆன்ல இருக்க சொல்லி உங்களால வந்து ஆக்சஸ் பண்ண முடியுது. பட் இந்த சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ ஆன்ல இருக்க சொல்ல ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால அந்த சிஸ்டத்தை ஸ்லீப் மோடுக்கு போட்டுட்டு இந்த இடத்துல நான் சைன் இன் பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரி கேட்கிறேன். ஸோ கேட்ட உடனே அந்த இடத்துல நான் ஓகே கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல வந்து இப்போ சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து யூஸ் பண்றதே வந்து அந்த லோக்கல் சிஸ்டத்துல இல்ல ரிமோட் சிஸ்டத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ இப்போ ரிமோட் சிஸ்டத்தை நான் மினிமைஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் மேக்ஸிமைஸ் பண்ணனா ஒரு டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கோ அந்த எக்ஸ்பீரியன்ஸோட உங்களுக்கு வந்து ஆக்சஸ் கொடுக்கறது. கம்பேரிட்டிவ்லி இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும் தென் ஜோகோ அசிஸ்ட். ஏன்னா அது கம்ப்ளீட்டா இன்டர்நெட் மூலயமா இருக்காது, இது நெட்வொர்க் மூலயமா. அதாவது நெட்வொர்க்னா ஒரு கேபிள் கனெக்ஷன் கனெக்ட் ஆயிருந்தது அப்படின்னா அந்த கேபிள் மூலயமாவே சிக்னல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்மிட் நடந்துக்கும். ஸோ இந்த மாதிரி இதுல நம்மளால பண்ணிக்க முடியும். அண்ட் தென் கைஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அண்ட் தென் ரிமோட் டெஸ்க்டாப் ப்ரோட்டோகால் எவ்வளவு ரொம்ப முக்கியமானதுன்னு தெரியும். ஸோ ஒரு 3 இடத்துல வந்து நான் ரிமோட்டை டெமோக்காக எடுத்து காமிச்சேன். ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா நம்ம ரிமோட் எடுத்துருவோம். ரிமோட் எடுத்ததுக்கு அப்புறம் ஸோ அந்த ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணிட்டு நம்ம சால்வ் பண்றதுக்கான வேலைகளை தான் செய்யறோம். ஸோ அந்த ரிமோட் எடுக்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ ஐடி சப்போர்ட்ல நம்ம நிறைய ரிமோட் எடுக்கிற மாதிரியான வேலை இருக்கும். அதனாலதான் மல்டிபிள் ரிமோட் சோர்சஸை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். இது இல்லாம இன்னும் ரிமோட் வந்து பாத்தீங்கன்னா நிறையவே இருக்கு. அதாவது குயிக் அசிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இது வந்து லைக் ஜோகோ அசிஸ்ட் ஆர் எனிடெஸ்க் அந்த மாதிரி இது டிஃபால்ட்டாவே சிஸ்டத்தோடவே இன்பில்ட்டா வரும். ஸோ அந்த இடத்துல வந்து இப்போ கெட் ஹெல்ப்னா ஸோ யாருக்கிட்ட இருந்தாவது நீங்க ஹெல்ப்பை வாங்கணும், உங்க சிஸ்டத்தை வந்து மற்றவங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னா ஸோ அவங்க சிஸ்டத்துல நம்ம வந்து கோடை ஜென்ரேட் பண்ணி அந்த கோடு இங்க என்டர் பண்ணி போட்டோம்னா ஸோ இந்த சிஸ்டம் வந்து அவங்களுக்கு விசிபிள் ஆக ஆரம்பிச்சிடும். ஹெல்ப் சம்மோன் அப்படின்னா ஸோ நான் யாருக்காவது நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஹெல்ப் சம்மோன் கொடுத்துட்டுனா உங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். அதை லாகின் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ நம்ம ஒரு யூசர் ஐடி கொடுப்போம், அந்த டிஃபால்ட் ஐடி கொடுப்போம். ஸோ அந்த ஐடி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல அவங்க என்ட்ரு பண்ணாங்க அப்படின்னா நம்மளால எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான டூல்ஸ் இருக்கு. டீம்ஸ் மூலயமா நம்மளால ரிமோட் எடுத்துக்க முடியும். அண்ட் தென் கூகுள் மீட் மூலயமா நம்மளால பார்க்க முடியும். குரோம் ரிமோட் டெஸ்க்டாப் மூலயமா இதே மாதிரியான ரிமோட் நம்மளால எடுத்துக்க முடியும். ஸோ கான்செப்ட் என்னன்னா ஸோ எல்லா ரிமோட் டூலும் ஒண்ணுதான். அதாவது அங்க இருக்கிற விஷயத்த இங்க எடுத்து காமிச்சு நம்ம ஆக்சஸ் பண்றோம். பட் அது எவ்வளவு எஃபிஷியன்டா பண்றோம், என்ன டூலை யூஸ் பண்ணி பண்றோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ரிமோட் டெஸ்க்டாப் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. அண்ட் தென் ஏன் பிடிக்கல அப்படின்றதுக்கான காரணத்தை நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொன்னீங்கன்னா நான் அடுத்து வர வீடியோல திருத்திக்க முயற்சி பண்றேன். இது வெப்டெக் அகாடமி. ஒன்னா படிக்கலாம், சேர்ந்து படிக்கலாம், ஒன்னா வளரலாம். நன்றி.